ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி ஒரு மீஷோ ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்தா மீஷோவில் என்னென்ன வாங்கலான்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய காம்போவில் ஆஃபரில் தான் வாங்கியிருக்கேன், நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு காம்போ ஆஃபரில் தான் வாங்கினேன். ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் கம்மி ரேட்லேயே கிடைச்சிது. இது பார்த்திங்கன்னா சோப் டிஸ்பென்சர் தான் வாங்கினேன். நம்ம ஷிங்க்கு கிட்டேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சன் சிங்க்கு கிட்ட வச்சு. இது 2 கம்பார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்றில் நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட் அதில் போட்டு வச்சுக்கலாம். இன்னொன்றில் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற லிக்விடும் போட்டு வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன், நல்லாவே இருக்குது. இது தனியாக தான் கொடுத்துருக்காங்க, அந்த பம்ப் பண்ணுறது. அதை நாம் செட் பண்ணுறது எப்படின்னு ரொம்ப நேரமாக செட் பண்ணி பார்த்தேன். என்னடா லூஸாக இருக்குன்னு பார்த்து ஒரு நாள் ஃபுல்லாகவே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது. அதை ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, மேலே வச்சு செட் பண்ணுற மாதிரி. நல்லாவே இருக்குது குவாலிட்டியாகவும். இது நாம் தனித்தனியாக வாங்கினோன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஒன்றே பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் அது மாதிரி ஆகும் அந்த சோப் டிஸ்பென்சர் பார்த்திங்கன்னா. இப்போ இது காம்போ ஆஃபரில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா 210 ருபீஸ்க்கே கிடச்சிது. இது நம்ம ஆயில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நல்லாவே யூஸ் ஆகும். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணிக்கலாம் கை வைக்காமலே. இது மாதிரி நல்லாவே இருக்குது, ஈஸியாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லாவே இருந்தது. ரெண்டுமே சேர்த்து காம்போ ஆஃபரில் தான் கிடச்சிது. 210 ருபீஸ்க்கு நல்ல வர்த்துன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வாங்கினது பர்பஸே பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் உடஞ்சி போயிடுச்சு, மழை தண்ணி வீட்டுக்குள்ளே அதனால எடுத்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளையே தூக்கி போட்டாச்சு. அதுக்கு ஆப்ஷனலாக தான் இதை வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 4 டயர் கம்பார்ட்மெண்ட் வர மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் தான், கொஞ்சம் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் தான், ஆனால் நல்லாவே இருக்குது. நம்ம வெயிட்டாக வைக்காமல் கொஞ்சம் கம்மி வெயிட்டு வச்சோம்னா நல்லாவே இருக்குது. வீல்ஸு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 430 ருபீஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் நாங்கள் பண்ணது, அதனால் இந்த ரேட்டில் இருக்குது. இல்லைன்னா 20 ருபீஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்க அப்படின்னா. இப்போ வாங்க எல்லாமே செட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லாவே இருக்குது. கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் எல்லாம் இருந்ததுனால அது உள்ளே போகாமல் இருந்தது. அந்த ஹோல்குள்ளே செட் பண்ணும்போது லைட்டாக அந்த பிளாஸ்டிக்கை கத்தி வச்சு கீறி அதுக்கப்புறமா உள்ளே வச்சா நல்லாவே செட் ஆகிடுச்சு. எல்லாமே நல்லாவே இருந்தது, குவாலிட்டியாகவும் வீலும் நல்லாவே இருந்தது. இது கொஞ்சம் ஆடுற மாதிரி தான் இருக்குது. நம்ம ரொம்ப வெயிட்டாக வைக்காமல் கொஞ்சம் நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஐட்டம் அது வரைக்கும் தான் சொல்லிட்டு இதை வாங்கினா நல்லாவே இருந்தது. 430 ருபீஸ்க்கு நல்ல வருதுன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஃப்ளோர் மேட் தான் வாங்கினேன். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ரேட்டும் செக் பண்ணேன். ரேட் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்தது. மீஷோவில் சரி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன், நல்லாவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு காட்டன் மாதிரி மெட்டீரியல் தான், நல்லாவே இருக்குது. வாஷ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரெட் கலரில் நல்ல பெரிய மேட்டாகவே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி மேலே வருது ஹைட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 4-4.5 அடி கிட்ட வருது. நல்ல பெரிய மேட்டு தான். ஹாலில் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். நம்ம பூஜா டைமில் அந்த டைமில் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். இதோட ரேட்டு 305 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ரொம்ப நாளாக காட்டிலேயே வச்சுருந்தேன், வரலட்சுமி பூஜைக்குள்ளே வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட குவாலிட்டி நல்லாவே இருந்தது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவும் வாங்கலாமா வேண்டாமா, செராமிக்கில் வாங்கலாமா இல்லை ஸ்டீலில் வாங்கலாமான்னு சொல்லிட்டு செராமிக்கில் உடஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் ஸ்டீல்லையே வாங்கினேன். மீஷோவில் நல்லாவே இருந்தது, ரேட்டும் கம்மியிலே கிடைச்சிது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 2 காம்போவில் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்தே கம்மி ரேட்லேயே கிடைச்சிது. இது பார்த்திங்கன்னா ஸ்பூன் ரெஸ்ட்டு தான் வாங்கினேன். இது நம்ம சமைக்கும்போது கரண்டி எல்லாம் இது மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே யூஸ் ஆகும். ஸ்டவ் பக்கத்தில் வச்சு
வச்சு கரண்டியெல்லாம் இதில் வச்சுக்கலாம். அங்கே இங்கே வச்சு அழுக்காயிடும். அதுக்காக தான் இதை வாங்கினது. ஸ்டீலோட குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது. சைடில் லைட்டாக குத்துற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நல்லாவே இருக்குது. அது நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெண்டுமே சேர்த்து 132 ருபீஸ்க்கு நல்ல வர்த்துன்னு தான் சொல்லுவேன். தாராளமாக வாங்கலாம். நம்ம வந்து செராமிக்கில் வாங்கினோன்னா ரேட் அதிகமாக தான் இருக்குது. 150 200 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஒன்று வாங்கினாலே. அதுக்கு ஸ்டீல்லையே வாங்கிக்கலாம். ரொம்ப நாள் வந்து நமக்கு உழைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கோன் சாம்பிராணியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிச்சு, நல்லாவே சொதப்பிச்சுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் குவாலிட்டிலேயே வந்தது. 2 காம்போவில் தான் வாங்கினேன். ரெண்டுமே சிவன் சிலை, அதுக்கப்புறமா வந்து புத்தா சிலையும் நல்லா சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு எல்லாமே எப்படி உடஞ்சி வருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்லா குவாலிட்டியாகவே வந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ அங்கே பார்த்த சிவன் சிலை. அங்கே வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் அங்கே வாங்க முடியல. அதுக்கு முன்னாடியே நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். கோயம்புத்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த ப்ராடக்ட் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அங்கே வாங்க முடியலையேன்னு நினச்சிட்டே வந்தேன். இங்கே வந்ததுமே பார்த்திங்கன்னா இது வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபரில் 156 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். அது கூடவே வந்து ஒரு 100 கோன் சாம்பிராணியும் கொடுத்துறாங்க. அந்த கோன் சாம்பிராணி குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. புகையெல்லாம் நல்லா தான் வருது. அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூமில் தான் ஏற்றி வச்சோம். அது கோல்ட் ஆகிடுச்சு. அம்மாவுக்கு வந்து 1 நாள் 2 நாள் ஃபுல்லாகவே வந்து கோல்ட் ஆகிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. இதனால் வந்து எனக்கும் கோல்டாக இருந்தது. ரொம்பவும் இதுவாக இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வாங்கினீங்க அப்படின்னா. மற்றபடி இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது. அந்த புகை வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. கோன் தவிர்த்து இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த ரேட்டுக்கு வர்த்தம் தான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு 2ஆவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் காம்போ ஆஃபரில் வாங்கினேன். நான் வாங்கினது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதோட லிங்க் எல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.